ஒரே ஒரு நிமிஷம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்க. நீங்க மிகப்பெரிய விஷயத்த கத்துப்பீங்க. அனைவருக்கும் வணக்கம். பொதுவா வந்து எல்லாருமே சொல்ற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விவசாயம் அழிஞ்சிட்டே வருது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான காரணம் என்னவா தான் இருக்கும்? இன்ன வரைக்கும் நெறைய மக்களுக்கு வந்து அது புரியாமலே இருக்குன்னு தான் சொல்லலாம். முதல் காரணம்னு பார்த்தீங்கன்னா, படிச்சவங்க விவசாயம் பண்ணக்கூடாது. படிக்காதவங்க மட்டும் தான் விவசாயம் பண்ணணும். படிச்சுட்டா நல்ல ஒரு துறையில போயிடணும். விவசாயம் வந்து அது இருக்கவே கூடாது அப்படின்னு வந்து சொல்றது ஃபர்ஸ்ட்டு காரணமாகும். 2வதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு விளைநிலங்கள் எல்லாம் இப்போ விளை நிலங்களா மாறிட்டு வருது. அதாவது முதல்ல வந்து எக்கச்சக்கமான கழனிகள் பார்க்கும் இடம்லாம் வந்து பசுமையா இருந்தது. இப்ப ஆனா அப்படி கிடையாது. ஒவ்வொன்னுத்தையுமே வந்து ஃப்ளாட் போட்டு வித்துட்டு வராங்க. விவசாயத்த வந்து அப்ப எப்படி வந்து பயிர் வைக்க முடியும்? விவசாயத்த வளர்ச்சி அடைய வைக்க முடியும்? 3வது முதல்லலாம் விவசாயம் பண்ணது வந்து மொத்தமே இயற்கையா தாங்க. எதுவுமே வந்து செயற்கை கிடையாது. ஒவ்வொன்னுமே வந்து இயற்கையாவே வந்து விவசாயம் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 6 மாசம் ஆகும் ஒரு பயிர் விளையறதுக்கு. இப்பலாம் வந்து 3லேருந்து 4 மாசத்திலேயே முடிஞ்சிடுது. இதுவும் ஒரு காரணம்னு சொல்லலாங்க. இந்த மாரி வந்து பண்றதுனால தான் விவசாயம் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டே வருது. கொஞ்சம் கொஞ்சமா வந்து எல்லாமே வந்து மூடிட்டே வருது. நீங்களே சொல்லுங்களேன், எல்லாமே வந்து நெறைய தொழில் இருக்கு. ஆனா விவசாயத்த பண்ணா மட்டும் தான் வந்து மக்கள் வந்து உயிர் வாழவே முடியும். நெக்ஸ்ட் வீடியோல நெறைய விஷயங்கள சொல்றேன். உங்கள் ஃபினிக்ஸ் அரவிந்த். டாட்டா பாய் பாய். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க.